கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்புள்ளங்களை மீண்டுமாய் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த காலை வேளையிலே நான் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 21 ஜூலை மாதம் 2025 திங்கட்கிழமை. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய தேவன் நமக்கு ஒரு ஒத்தாசை தருகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 121 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமாயிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மனுஷனிடத்திலே இருந்து ஒரு மனுஷனுக்கு இந்த நாட்களிலே ஒத்தாசை வராது. நாங்கள் மனுஷர்களை நம்பி இருக்கிறோம். இவர் எனக்கு ஒத்தாசை செய்வார், இவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், இவருடைய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தரிடத்திலே இருந்து தான் நமக்கு இந்த ஒத்தாசை வருகிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற நோய்கள், துன்பங்கள், வறுமைகள், நெருக்கங்கள் மத்தியிலே நாங்கள் போய் யாரிடத்திலேயும் போய் கையேந்தி இந்த நாட்களிலே நிற்கிறோம். இவர் எனக்கு இன்றைய நாளுக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏதாவது ஒரு பணம் தருவார் என்று இந்த நாட்களில் அவரிடத்திலே போய் நிற்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில வேளைகளில் அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? நிராகரித்து நம்மை தள்ளிவிடுகிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அதே காரியத்தை நாங்கள் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களில் கேட்போமா இருந்தால், இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்பதை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, மனுஷனிடத்திலே ஒரு காரியங்களை குறித்து கேட்கிறதை விட நம்முடைய அறையிலே நாங்கள் பூட்டிக் கொண்டு அந்த அறையிலே இருந்து தேவனிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் மண்டாடி அவரிடத்திலே கேட்க வேண்டும். ஆண்டவரே, உம்மிடத்திலே இருந்தால் எனக்கு ஒத்தாசை வர வேண்டும். ஏனென்றால் நீர்தானே இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கினது மட்டுமல்ல, நீர்தானே என்னை உருவாக்கினீர். என்னுடைய தாயின் கருவில் நான் உருவாக முன்னே, உலகத் தோற்றத்திற்கு முன்னே நீர்தானே என்னை தெரிந்து கொண்டீர். நீர்தானே இந்த பூமியில் என்னை நடமாடும்படியாக செய்தீரே ஆண்டவரே. அப்படியானால் எனக்கு அன்றன்றாடு என்னுடைய படிகளை நீர் இந்த நாட்களில் எனக்கு தந்து என்னை ஆசீர்வதிக்கும்படியாக என்று சொல்லி இந்த நாட்களில் கேட்போமா இருந்தால், இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யங்கள் வருகிறது. எதனாலே? தேவன் கொடுக்கிற அந்த பலத்தினாலே தான் இந்த நாட்களிலே அவன் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க முடியும். அவன் இந்த நாட்களில் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும். அவருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே பாருங்கள், அப்படியான சூழ்நிலையில் இல்லாதிருப்பாராக இருந்தால் அவருடைய வாழ்க்கையிலே வறுமை அவனை இந்த நாட்களிலே நெருக்கி இந்த நாட்களிலே என்ன செய்யும்? அவன் மரித்து போகிற நிலையிலே இந்த நாட்களிலே வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இன்றைக்கு வீதிகளில் இருக்கிற இந்த நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அனுதினம் இந்த நாட்களிலே ஆகாரத்துக்காக இந்த நாட்களிலே திரு வீதிகளிலே காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் இந்த நாட்களை சற்று திரும்பி பாருங்கள். இந்த நாட்களிலே அவர்கள் கூட இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள்? தேவனிடத்திலே இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த மனுஷன் மூலமாய் எனக்கு ஒத்தாசை தருவார், என்னுடைய ஆகாரத்தை, என்னுடைய பசியை போக்கும்படியாக ஏதாவது ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்கள் தங்களுடைய இருதயத்தில் நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டே இருப்பார்கள். ஆனாலும் கர்த்தர் கரத்தை திறந்தால்தான் அவர்களுக்கு அன்றன்றாடு ஆகாரம் அங்கே கிடைக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, பறவைகளை கவனித்து பாருங்கள், மிருகங்களை கவனித்து பாருங்கள், செந்துக்களை கவனித்து பாருங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவைகளுக்கு எப்படியாக தேவன் அந்த உணவை அளிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் நாங்கள் அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட விசேஷித்தவர்களாய் இந்த நாட்களில் இருப்பதினால் எந்த மனுஷனிடத்திலே கேட்கிறதை விடவும் நாங்கள் தேவனிடத்திலே நேரடியாக இந்த வேளையிலே எந்த காரியத்தையும் இந்த நாட்களிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலே நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஜனங்களிடத்திலே போய் ஒவ்வொரு காரியங்களையும் எனக்கு அவர் இதை செய்வார் அதை செய்வார் என்று சொல்லி கேட்கிறதை விட ஆண்டவரிடத்திலே நேரடியாக இந்த நாட்களிலே போய் அவருடைய பாத தண்டையிலே இந்த நாட்களை அமர்ந்திருங்கள். ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், கர்த்தாவே, இந்த காரியம் எப்படியாக இருக்கிறது, இந்த காரியத்திற்கு எனக்கு ஒரு ஒத்தாசை தாரும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் கேட்போமா இருந்தால் கர்த்தர் நமக்கு அதை செய்ய ஒரு வல்லவராயிருக்கிறார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளிலே வருகிற வேளையிலே அவருடைய சிறையிருப்புகள்,
அவருடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே திருப்பப்படும். ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கிற வேளையிலே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். அதனாலே வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே கேளுங்கள். கர்த்தர் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.